திருப்பதி, பழனி போன்ற பிரபல கோவில்களுக்கு பாத யாத்திரை செல்கிறார்களே, வண்டி வாகன வசதி அதிகரித்துவிட்ட இந்த நாட்களிலும் கூட பாத யாத்திரை செல்கிறார்களே, இப்படி பாத யாத்திரை செல்வதால் தான் பலன் கிடைக்குமா? ஏன் வண்டி வாகன வசதி தான் இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வண்டி வாகன வசதி இல்லாததால் தான் அந்த நாளிலே பாத யாத்திரை சென்றார்கள் என்று நினைப்பதே முதலில் தவறு. அதையும் நம்ம யோசிச்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி காரு பஸ்ஸெல்லாம் நமக்கு இருந்தால் கூட அன்றைக்கி கூட வண்டி வாகனங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு குதிரை வண்டி கட்டிட்டு போவா, ஒரு மாட்டு வண்டி கட்டிட்டு போவா, இன்னும் ஒரு சில பேர் ரதங்களிலே கூட செல்வார்கள். அப்படி அந்த நாளிலே இருந்த வாகன வசதிகளை பயன்படுத்தி கொண்டவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அன்றைக்கி மட்டும் வண்டி வாகனங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இவ்வளோ பஸ் போக்குவரத்து அதிகமாகிடுச்சு, நமக்கு ட்ரெயின் இருக்குது, அப்படி சௌகரியமாக போகிறத விட்டுட்டு என்னத்துக்காக நடந்தே போறாய் வா அப்படின்னு யோசிச்சோம்னு சொன்னா அவர்களுடைய பிரார்த்தனையினுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது என்ன பலன் இதனால கிடைக்கும்னு சொன்னா, உடல், பொருள், ஆவி அத்தனையும் அங்கே இறை சிந்தனையிலே வந்து குவிகிறது அப்படிங்கிறதாலே அதற்கான பொருள். அதாவது பாத யாத்திரையை மட்டும் விட்டுடுங்களேன். பாத யாத்திரை மாத்திரம் இல்லை, ஒரு சில பேர் பார்த்தோம்னா அலகு குத்திக்கிறா, இன்னும் ஒரு சில பேர் நெருப்பு மிதிக்கிறா, தீ மிதின்னு சொல்லி நெருப்பு மிதிக்கிறா, இன்னும் ஒரு சில பேர் காவடி எல்லாம் எடுக்கிறார்கள், இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தரத்திலேயே பறப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே உடம்புல வந்து இந்த கொக்கியை போட்டுருப்பா, செடல் குத்திக்கிறதுன்னு சொல்லுவா. இப்படி தங்களுடைய உடம்புலேயே பார்த்தோன்னா அந்த சதையிலேயே ஒரு கொக்கியை குத்திண்டு இப்படி உடம்பில் அப்படியே அந்த செடல் மாதிரி அப்படியே பறந்துன்னு இருப்பாளே, இதெல்லாம் எதற்காக? தங்களுடைய உடலை ஏன் இப்படி அவர்கள் வருத்தி கொள்ள வேண்டும் சொன்னால், நான் இப்படி உடலை வருத்தி கொண்டால் கூட என்னை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிறாய், என்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் உனக்கே சொந்தமானது, என்னை காப்பதற்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த முழுமையான நம்பிக்கையோடு என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய அவயங்கள் கூட உன்னை நோக்கி வர வேண்டும், உன்னை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இவர்கள் பாத யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். நம்ம சொகுசா பஸ்ஸில் போய் இறங்கினாலும் சரி, அல்லது ட்ரெயினில் போய் இறங்கினாலும் சரி, எப்படி இருந்தாலும் அங்கே ஸ்ரத்தை என்பதுதான் முக்கியம். பக்தி சிந்தனை என்பது நம்முடைய மனதிலே இருக்கிறது. என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய பக்தியோடு என்னுடைய உடலும் இந்த வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற அதற்குரிய உடல் பலத்தை நீ எனக்கு தந்துவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை இருக்கு இல்லையா? அதனை முன்வைத்துத்தானே இவர்கள் அத்தனை பேரும் பாத யாத்திரையாக செல்கிறார்கள். இப்படி கூட பார்க்கலாமே, அதாவது சபரிமலைக்கு போகிறவாளுக்கு தெரியும், ஒரு சில பேர் பார்த்தோம்னா நான் பெரும்பாதையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி மாலையை போட்டுண்டு விரதம் இருந்து அந்த பெரும்பாதையானது எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் சபரிமலைக்கே செல்வார்கள் தெரியுமா? ஏன் அழகாகவே இவங்க பம்பையில் போய் இறங்கிட்டு வண்டி பம்பை வரைக்குமே போயிடுறது, பம்பையிலேருந்து கூட மேலே ஏறி சுவாமி தரிசனம் பண்ணலாமே. அதனை விடுத்து எதற்காக இந்த பெரும்பாதை எனப்படக்கூடிய அந்த எரிமேலியிலிருந்தே இவர்கள் எதற்காக பாத யாத்திரையாக செல்ல வேண்டும்? யோசிச்சு பாருங்கோ. எதற்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய உடல், என்னுடைய பொருள், இந்த ஆவி ஆகிய மூன்றும் உன்னுடைய சிந்தனையிலேயே ஒருமுகப்பட வேண்டும். நான் சதா சர்வகாலமும் இந்த லௌகீகமான வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே எனக்கு தேவையான இந்த விஷயங்களை தேடிக்கொள்வதிலேயே நான் செலவிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட நாளிலாவது, நான் இந்த பாத யாத்திரை செல்கின்ற இந்த காலத்திலாவது நான் உன்னுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைத்துத்தானே பாத யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சில பேர் இதில் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, நானும் அந்த பாத யாத்திரையில் போகிறேங்கிற ஒரு பெருமைக்காக பாத யாத்திரை போகும்பொழுது செல்ஃபோனில் பேசிகிட்டே போகிறது, யாரோடையோ கதை அடிச்சுட்டே போகிறது, தேவையில்லாமல் இந்த ஊர்வம்பெல்லாம் பேசிகிட்டே போகிறதுன்னு பண்ணுறா இல்லையா? இது முற்றிலும் தவறு. இதனை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அந்த பாத யாத்திரை செல்லும் பொழுது தவறான பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பது இதெல்லாம் வந்து பலனே தராது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். வீண் பெருமைக்காக இல்லாமல்
தன்னுடைய வாழ்க்கையானது சிறக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்கிறேன், என்னுடைய உடல், பொருள், ஆவி ஆகிய அத்தனையும் உன்மீது வந்து சேர வேண்டும், உன்னை நோக்கி செல்ல வேண்டும், என்னுடைய முழு சிந்தனையும் இறைவனுடைய திருப்பாதங்களிலே இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்துத்தான் இந்த பாத யாத்திரையானது செல்லப்படுகிறது. இந்த பாத யாத்திரை மேற்கொள்பவர்களினுடைய அந்த பிரார்த்தனையானது நிச்சயமாக நிறைவேறும். இதை எல்லாரும் பிராக்டிக்கலாகவே பார்த்துருப்பாளே. ஆக இந்த பாத யாத்திரை செல்பவர்களை கண்டு நாம் அவர்களை இவர்களுக்கு ஏதோ இது கூட ஒன்றுமே தெரியலையே, இவ்வளோ பஸ் இருக்குது, இவ்வளோ ட்ரெயின்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு போய் பாத யாத்திரை போகிறாளே, இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று நாம் அவர்களை அந்த கேலி பேசுவது என்பது கண்டிப்பாக கூடாது. அவர்களுக்கு இப்படி பாத யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்யும் பொழுது, நம்மால் ஆன ஒரு தண்ணி பாட்டில் அவளுக்கு வாங்கி தரலாம், அல்லது ஒருவேளை சாப்பாடு கூட வாங்கி தரலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நாமும் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையில் ஒரு சிறு துளி பங்காற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த ஆத்ம திருப்தியானது நமக்கு கிடைத்துவிடும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.